ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஹோம் மேட் குக். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு உருண்டை குழம்பு இந்த மாதிரி உருண்டை கரையாமல் இருக்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் நான் 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிக்கிட்டேன். கழுவின துவரம்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதோட 4 வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடணும். மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து ஊற வச்ச பருப்பும் வரமிளகாயும் சேர்த்து அதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பல் பூண்டு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கிடணும். கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் அரைச்சதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி கூடவே ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லியில் சேர்த்துக்கிடணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம உருண்டையை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டையே உருட்டக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டணும். அதிகமாக உருட்டினீங்கன்னா கல்லாயிரும் உருண்டை. இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி போடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கணும். போட்டதுமே கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. கிண்டுனீங்கன்னா உருண்டை வந்து உடஞ்சிரும். இப்படி கிண்டாமல் இந்த மாதிரி போட்டு எடுத்து அதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு இறக்குனீங்கன்னா எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்த ஸ்டைலில் சூப்பரான ஒரு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.